கதிரவன் கேட்டரிங், அதாவது ஷம்ஸ் கேட்டரிங் சர்வீஸ், இவங்க தான். இந்த மாஸ்டருடைய பேரை பார்த்தீங்கன்னா சையத் அஹமத். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நாங்கள் வந்து இதில் வீடியோவில் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பிரியாணி உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு. இது சண்டே முன்னாடி சாட்டர்டே நைட்டில் தான் இந்த வந்து பிரெட் அல்வா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி ஷார்ட்லாம் நிறைய போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஒன் டே நைட்டு முன்னாடி ஏன் பிரெட் அல்வா போடுறாங்க, எதனால அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக இதுக்கு அடுத்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, அதுவும் நம்ம கண்டிப்பாக வேணும். இந்த பிரெட்டை தான் எடுத்து போட்டு ஹல்வாவை ரெடி பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் நமக்கு நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தக்காளியை வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு குட்டி பையன், அதாவது ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு வேலை, எல்லாருமே அங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே கையாளு அப்படிங்கிற ஒரு பேரே கிடையாது. கட்டிங் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருமே அங்கே வந்து மாஸ்டர் தான். ஒரு ஆள் இல்லாட்டாலும் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு வேலை தெரியும். அந்த அளவுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டர்ஸ் வச்சு பார்க்குறாங்க. ஸோ கட்டிங் வேலை முடிஞ்சாலும் அதுக்குள்ள உண்டான மற்ற மசாலா ஐட்டம்ஸு, தயிர், மசாலா, மல்லிக்கீரை, அப்புறம் பால் கீழு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நைட்லேயே வந்து தாளசம்லாம் போட்டு ஏற்றுறாங்க. அப்படி ஒரு சைடில் நடந்தாலும் இன்னொரு சைடில் அந்த ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. கிண்டுன்னு கிண்டி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு பக்காவை ரெடி பண்ணி அதுக்கு மேலே மில்க் மேடை அப்படியே மேலே அப்படி ஊற்றி டிசைனிங் பண்ணி அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடி வச்சுட்டாங்க. சரி, ஓகே, இவன் பிரெட் அல்வா வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னாலும் தக்க அனல் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து இப்போ போட்டாங்க, தாளசத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. இந்த ரெடி பண்ணுறக்கூடிய எல்லா டைமே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் வந்து 9:30 அந்த டைமில் தான் வந்து இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தான் வந்துட்டு மாஸ்டர் செய்யறதாகமா. சரி, ஓகே, இரவுல வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. காலையில் 7 மணி ஆயிடுச்சு. இந்த காலையில் 7 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கறியெல்லாம் வந்துருச்சு. வந்து அலசுன்னு போட்டு அலசி அதை போட்டு நல்லா கழுவி அதில் உள்ள அந்த ரத்தக்கரை மற்ற அசடு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டாங்க. கறி வந்துட்டு 2000 பேருக்கு அப்படின்னா எவ்வளோ கறி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுதா, நாங்கள் செக் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கறி வந்துட்டு எத்தனை கிலோ போட்டிருப்பாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னு. நல்லபடியாக கறியெல்லாம் கழுவி வச்சாச்சு அப்படின்னாலும் மற்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கறியும் மொத்தமாக பார்க்குறதுக்கு அப்படி தாங்க, சும்மா உண்மையிலேயே எங்களுக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. காலையில் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்து வைக்கணும். சரி, ஓகே, கறியெல்லாம் கழுவியாச்சு. கறியை தூக்கிட்டு என்ன செய்கிறோம்னாக்கா அப்படியே கொண்டு போகிறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்க, நம்ம தாளசம் போட்டாங்கல்ல நைட்டில், அதில் எடுத்து இந்த கறியெல்லாம் தூக்கி போட்டு ரெடி பண்ணணும்ல, அடுத்த வேலைக்கு ரெடி பண்ணணும்ல. அதனால் அந்த டைத்தில் சரியான மழைங்க, மழை சரியான மழை. சண்டே எந்த அளவுக்கு மழை இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு சைடில் உட்காந்து வெஜ்ஜு ரெடி பண்ணுறாங்க மாஸ்டர்ஸு, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த சட்டியும் காத்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் பிரியாணிக்கு தான். அதாவது 2000 பேருக்கு பிரியாணிங்க, 1800 பேருக்கு டோட்டலாக 2000 பேருக்கு பிரியாணி. சரி, ஓகே, கறி ரெடி ஆயிடுச்சு. கறியை கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் தட்டி அந்த தாளசம்லாம் போட்டு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல அதில் போட்டு கறியை தட்ட ஆரம்பிச்சு இதெல்லாம் எப்போன்னு கேட்டால் காலையில் ஒரு 7 to 7:30 இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் உட்காந்து கிண்டு எல்லாருமே கரெக்டாக வேலை பார்ப்பாங்க. அதை தொடர்ந்து மற்ற ஐட்டம்லாம் அதில் ஊற்றணும், ஆட் பண்ணணும்ல. அதை அந்த பால், தயிர், மோர் எல்லாத்தையும் ஊற்றுவாங்கல்ல, நமக்கு தெரியாது, மாஸ்டருக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோலாம் பாருங்கள். அதில் இவங்க ரைஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டு கிளாசிக் அப்படிங்கிறத ஒரு பிராண்டு. இது வந்து பெரிய லெவல் பிராண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஹை ரிச் குவாலிட்டி. இதில் உள்ள பேக்கிங், அதில் உள்ள பேக்கிங் தான் இந்த ரைஸு. இதை ஓப்பன் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதை அப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. இதை தான் தட்டுறாங்களாங்கிறது நம்ம தெரியணும்ல, நம்ம வீடியோ பார்க்குற நம்மளுடைய வியூவர்ஸுக்கு, சப்ஸ்கிரைபருக்குலாம். அதுதான். ஸோ அந்த ரைஸை தான் அப்படியே தட்டுறாங்க. அது என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்தியா கேட். வந்துருச்சா, தலைகளை திருப்பி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நேராக தெரியும். ஸோ அந்த அரிசியை ஃபுல்லாக தட்டி அரிசி களையிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையை வந்து இவங்க மும்பரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அரிசி களையிற வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் உள்ள சின்ன சின்ன அசடெல்லாம் பார்த்தோன்னே மாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன மாஸ்டர் இது வந்து அரிசி நீளமாக இருக்கு, என்ன அரிசி அப்படின்னு கேட்டதுக்கு மாஸ்டர் பதில் சொன்னாங்க. அண்ணே, அரிசி நல்லா நீளமாக இருக்காருண்ணே. அது வந்து பச்சை அரிசி கிளாசிக், இந்தியா கேட் கிளாசிக் அரிசி. இந்தியா கேட் கிளாசிக்கா? இப்போ நம்ம கடைகளில் கூடுதல் அரிசி அரிசி தான். இதுதான் பச்சை அரிசி. ஸோ மாஸ்டர் சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து சிக்கன் 65 பொரிக்கணும்ல, அதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க. முட்டை உடச்சி ஊற்றுறனாவே அந்த ஒரு ஸ்லாங்குக்கே வேறு அர்த்தம் உண்டு. சரி, ஓகே, அந்த சிக்கனுக்கு மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அப்போ ஒரு ஆப்பையை வச்சு ஒரு மாஸ்டர் உட்காந்து அதை விரவ ஆரம்பிச்சிட்டாங்க.
அதை விரவி முடிச்சதுக்கப்புறம் அதை பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கா. இது கலர் இல்லை, மசாலாவுடைய கலரே அந்த அளவுக்கு ரெட்டாக இருந்துச்சு. சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, அரிசியை தட்டுற வேலைக்கு வருவோம். இப்போ தக்க தக்கன்னு கொதிச்சிட்டு இருந்த வெண்ணில தூக்கி அரிசியை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அரிசியை தட்டி இதில் வந்து என்ன ஆகும்னா, இது அரை வெக்காடில் வேகுமா. இந்த அரை வெக்காடில் வந்து இது கரெக்டாக ஒரு 8:30 சம்திங் இந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சு. இவங்க தான் மாஸ்டர் நம்ம செய்த முது பாய். இவங்க வந்து அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரிசிலாம் தட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துணி எடுத்துட்டு வந்து அந்த துணியில் வந்து எல்லாத்தையும் வடிச்சு எடுத்தாங்க. வடிச்சு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து திருப்பி மாஸ்டர் அந்த சைடில் போயாச்சு. நம்ம கதிரனுடைய கைவசத்தை இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நல்லா வடிகட்டுறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து இதில் நிறைய இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும். உண்மையிலே இதோடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா இவங்களுடைய வாப்பை தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ இந்த அரிசியை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மசாலா போட்டிருந்தாங்கல்ல நைட்டில், அந்த மசாலா இது இப்போ வந்து ரெடி ஆனதுனால அதில் தூக்கி இப்போ வந்து பிரியாணியை உண்டான ரைஸை தட்டிட்டாங்க. அந்த பாஸ்மதி போட்டாங்க, இந்தியா கேட்டு கிளாசிக் அந்த ரைஸ் தூக்கி போட்டாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜூஸ் இருக்குல்ல, கறியெல்லாம் நல்லா ஆல்ரெடி வேக விட்டுருந்தாங்க, அந்த ஜூஸை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஜூஸை எடுத்து கறியோடைய சூப்பை எடுத்து மேலே ஃப்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் மாஸ்டர் சொல்லுவார். அழகாக சூப்பராக மாஸ்டர் சொல்லும்போது அந்த ஸ்லாங்கே ஒரு பயங்கரமாக இருக்குது. அந்த அரிசியை ஃபுல்லாக எடுத்து பிரியாணியை வந்து எப்படி செட்டப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக செட் பண்ணி என்ன ஊத்துறாங்க பாருங்க. இதுதான் அந்த இப்போ வந்து ஜூஸை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஜூஸை ஊற்றுனோன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே உள்ளே போய் எல்லா ரைஸ்லையும் மிக்ஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே தம்மை போட்டு வச்சிடுறாங்க. இந்த தம்மை போட்டதுக்கு அப்புறம் பிரியாணி நம்ம சாப்பிட்றத கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அந்த ஜூஸ் ஊற்றுனாங்கல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கீயை ஊற்றுறாங்க. கீ வந்து அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தூயா அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணுறாங்க இவங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க ஒவ்வொரு மாஸ்டர் ஒவ்வொரு பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னாலும் நம்ம மாஸ்டர் வந்து தூயா யூஸ் பண்ணுறாங்க, தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி கயிறு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதை தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மாஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த கங்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பையை தேடுறாரு மாஸ்டர், தெரியுதா? அந்த ஆப்பையை எடுத்து கொண்டு வந்து கங்கு இருக்குல்ல, அந்த கங்கை ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தூயா நெய் தான் இந்த இருக்குல்ல, இந்த நெய் தான் அவங்க யூஸ் பண்ணுறது. கங்கை எடுத்து மேலே தம் போடுவாங்களாமே, எடுக்கிறாங்களா, இதை ஃபுல்லாக அந்த மூடியில் எடுத்து கொண்டு போய் அந்த பிரியாணி ஆல்ரெடி பிரியாணி மசாலாலாம் போட்டு அரிசிக்கு மேலே வச்சு மூடியை போட்டு இதுக்கு மேலே கங்கை வச்சு தம் போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சாப்பிடணும் அந்த பிரியாணியை. அது எப்போ அப்படின்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஏன்னா ஒரே வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உட்காந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ஸோ இது வந்து பிரியாணியை ப்ராசஸ் பண்ணக்கூடிய வீடியோ. ஸோ பிரியாணி ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ தம்மில் போட்டாச்சு. தம்மில் போட்டதுக்கப்புறம் 12 மணிக்கு இந்த தம்மை எடுத்து உடைக்கிறாங்க பிரியாணியை. உடைக்கிற வீடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இனிமேல் ஸ்கிப் பண்ணாதீங்க.